கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் அன்பான வாழ்த்துதலை தெரியப்படுத்துகின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்று கர்த்தருடைய வார்த்தை ஒன்றை பிரசங்கித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் கடைசி பகுதி வாசிக்கலாம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ்டர்டேக்காக அல்லது நம்முடைய பாஸ்ட் ஆக்ஷனுக்காக, கடந்த காலத்தின் நிகழ்வுக்காக அழுவதும் அதை குறித்து கவலைப்படுவதும் பயனற்றது. கடந்த காலங்களிலே நாம் நல்ல காரியங்கள் செய்திருப்போம் என்றால் அதனுடைய பலனை இன்றைக்கோ நாளைக்கோ அறுவடை செய்யலாம். ஃபியூச்சர் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். அதை நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. வருங்காலத்துக்காக திட்டமிடுவதும் முயற்சிப்பதும் இருந்தாலும் நாம் பைபிளில் சொல்லிருக்கு, நாம் உயிரோடு இருந்தால் நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன் என்று யாருக்குமே கேரண்டியாக செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனால் ஃபியூச்சர் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். பிரசன்ட் திஸ் டே அது ஆண்டவர் நம் கைகளில் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் எப்படி இந்த நாளை செயல்படுவோமோ அதற்குடைய பிளஸிங்கை ஃபியூச்சரில் கண்டிப்பாக அறுவடை செய்வீர்கள். இது தீர்க்க தரிசனம் அல்ல, இட் இஸ் ட்ரூ. தீர்க்க தரிசனம் என்பது உண்மைத்தான், ஆனால் இதுதான் சத்தியம். இன்றைக்கு செல்போனில் அதிக நேரம் செலவிட்டால் அதனுடைய லாஸ் ஃபியூச்சரில் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். இந்த நாளை சுறுசுறுப்பாக செய்ய வேண்டியதை நன்றாக செய்தால் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையும். இந்த நாட்களில் பல தவறுகளை இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணினீர்கள் என்றால் அல்லது தவறுதலான காரியத்துக்கு பயன்படுத்துவீர்கள் என்றால் அதனுடைய பலனை நீங்கள் கண்டிப்பாக, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே, இட் இஸ் தி நேச்சுரல் லா ஆஃப் காட். கோதுமை விதைத்துவிட்டு நீங்கள் நெல்லை அறுக்க முடியாது. அதுபோல இந்த நாள் வெரி வெரி முக்கியமான நாள். இது ஆண்டவர் நம் கைகளில் கொடுத்திருக்கிற நாள். இன்றைய தினத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஈவாக தந்திருக்கிறார். படிக்கிற பிள்ளைகள் படிப்புக்கு சரியான கவனத்தை செலுத்துங்கள். பிசினஸ் செய்யக்கூடிய மக்கள் உங்கள் பிசினஸுக்கு முழு கவனத்தை செலுத்தி சிறப்பாய் செய்யுங்கள். அதனுடைய பலனை கண்டிப்பாக உங்கள் மேல் கர்த்தர் நினைச்சுவார். இந்த வசனத்தை பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, from this day I will bless you. இந்த நாளில் இருந்து உங்களை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகாய் என்பவர் 12 சிறிய தீர்க்கதரிசியில் அவர் ஒருவர். கிறிஸ்து வருவதற்கு சுமார் 520 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்த ஒருவர். தேவன் God raised him to encourage the people to build up the second temple in Jerusalem. ஆண்டவர் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் ஒரு நோக்கத்துக்காக எழுப்பினார். இந்த சகரியா ஆகாய் இந்த தீர்க்கதரிசிகளை பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு சென்ற மக்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பணியை உற்சாகமாய் செய்யும்படி அவர்களை திடப்படுத்தவும் உற்சாகப்படுத்தி வேலையை நடப்பிக்கும்படி அவர்களை உற்சாகப்படுத்த தேவன் எழுப்பின தீர்க்கதரிசியில் இவரும் ஒருவர். பாபிலோனில் இருந்த மக்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கோரேஸ் என்ற ராஜாவின் கட்டளையின்படி அவர்கள் எருசலேமுக்கு ஆர்வத்தோடு வந்தார்கள். வந்து 7வது மாதத்திலே
ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார்கள். பலிபீடத்திலே பலிகளை செலுத்த ஆரம்பித்தார்கள். பண்டிகைகளை ஆசரிக்க தொடங்கினார்கள். ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போடப்படவில்லை. சுமார் 2 ஆண்டு காலம் கழித்து அவர்கள் எருசலேமில் இருந்து அதாவது பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு சென்ற 2வது ஆண்டிலே தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி எல்லாரும் ஒருங்கிணைந்து அஸ்திவாரம் போட்டார்கள். முதியோர்கள் அழுதார்கள். இளைஞர்கள் ஆலயம் கட்டப்போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் சந்தோஷத்தோட அஸ்திவாரத்தின் வேலையை ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்த அந்த நாட்களில் அந்த லோக்கல் ஏரியாவில் இருந்த சமாரியர்கள், ஏன்னா பல ஆண்டுகளாக அங்கே எருசலேமில் குடியிருந்த அவர்கள் வந்து, நாங்களும் உங்களோடு சேர்ந்து என்ன செய்கிறோம், கட்டுகிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது செருபாபேல், ஸ்தோத்திரம், இன்னும் எஸ்ரா போன்றவர்கள் சொன்னார்கள், பரலோகத்தின் தேவனுக்கு நாங்கள் தான் ஆலயத்தை கட்டுவோம், உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை என்று கூறிவிட்டார்கள். அப்பொழுது அங்கே பலமான எதிர்ப்புகள் ஆரம்பித்தது. அந்த நாட்களில் ஸ்தோத்திர அர்த்தசாஸ்திரா என்ற அரசன் ஆண்டு கொண்டிருக்கிறான். உடனடியாக அவர்கள் அவனுக்கு ஒரு கடிதங்களை எழுதினார்கள். அந்த ஆலயத்தின் வேலை கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷம் தடைபட்டு நின்றது. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தரியு என்ற புதிய அரசன் ஆட்சிக்கு வந்து 2வது ஆண்டு வரைக்கும் அந்த பெரிய தடை உண்டாயிற்று. கிட்டத்தட்ட 19 வருஷம் வேலை தடைபட்டது. இந்த 19 வருஷத்திலே இஸ்ரவேல் மக்கள் தங்கள் வீட்டை கட்டினார்கள், தாங்கள் வயல்களை கட்டினார்கள். அவர்களை ஆண்டவர் பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்த நோக்கத்தை முற்றிலுமாய் மறந்து விட்டார்கள். எதிர்ப்புகளின் நிமித்தம் தடை வந்தபோது இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்கள் முற்றிலுமாக குறைத்து விட்டார்கள். இந்த நாட்களிலே அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தி ஆலயத்தை கட்டும்படி எழுப்பின ஒரு தீர்க்கதரிசி தான் ஆகாய் தீர்க்கதரிசி. நீங்கள் ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2லிருந்து 4 வரைக்கும் வாசிங்க. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவா காலம்? கர்த்தருடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளிலும் உங்களை நீங்கள் கட்டி கொண்டிருக்கிறீர்கள், அதுவா காலம் என்று இந்த ஆகாய் தீர்க்கதரிசி அறைகூவல் விட்டு எழுப்புகிறார். இந்த 19 வருஷம் ஆலயத்தை கட்ட அந்த தரிசனத்தை இழந்த அந்த மக்களுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் கொஞ்சமல்ல, அதிகமாக நெருக்கப்பட்டார்கள். ஆகாய் indicated the people the reason of their lackness. அவர்கள் திரளாய் விதைத்தார்கள், ஆனா என்ன செய்தாங்க? கொஞ்சமாய் அறுத்தார்கள். சாப்பிட்டார்கள், ஒருவருக்கு என்ன உண்டாகல? திருப்தி அடையவில்லை. எல்லோரும் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டார்கள், ஆனாலும் குளிர் விடவில்லை. அவர்கள் யாரை போல் இருந்தார்கள் என்றால், ஸ்தோத்திரம், அவர்கள் சம்பாதிய பணத்தை, அவருடைய ஈல்டிங்கை எல்லாருமே ஓட்டப்பைக்குள்ள போடக்கூடிய மக்களுக்கு ஒப்பாக இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொன்னா, கர்த்தருடைய ஆலயத்தை நீங்கள் கட்ட மறந்து விட்டீர்கள், ஆகையால் தான் நீங்க எதிர்பார்க்கிற எல்லாம் அகைன்ஸ்டா நடக்குது என்ற கருத்தை ஸ்தோத்திரம் அவர்கள் மத்தியிலே போட்டாங்க.
இந்த தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசினார். ஆகாய் தீர்க்க தரிசனத்திலே 4 ஆகாய், 4 prophecies are stated by specific date. 1ஆம் தேதி, 26ஆம் தேதி, 27ஆம் இப்படி சொல்லி குறிப்பிட்ட நாளிலே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் 4 தீர்க்க தரிசனங்கள் 4 அந்த எந்த நாளிலே சொன்னார் என்று 4 மாச இடைவெளியிலே 4 தீர்க்க தரிசனங்களை சொன்னார். அதுல முதல் தீர்க்க தரிசன பகுதி என்னவென்றால், நீங்க குறைவா இருப்பதற்கு காரணமே நீங்க ஆண்டவருடைய ஆலயத்தை செய்யல, கட்டவில்லை. ஆனா ராஜாவின் கட்டளை, ஆகாஷ் பேர் போட்ட கட்டளையாத்தான் இருக்குது. ஆலயத்தை கட்ட மறு உத்தரவு வருகிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, ஆலயத்தை கட்டக்கூடாது. இந்த தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்ட மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தார்கள். 1ஆம் வசனத்திலே ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதத்திலே இந்த செய்தி கொடுக்கிறார். நீங்க குறைபட்டிருப்பதற்கு காரணம், ஸ்தோத்திர தேவனுடைய ஆலயத்தின் வேலையை நீங்கள் செய்யல, தேவனுடைய வேலையை மறந்து விட்டீர்கள் என்று சொல்லி அதை செய்யுங்கள், அப்பொழுது நான் உங்க மேல என்ன செய்வேன், பிரியமாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்கள். 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூது அனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பின்பு கர்த்தர் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும், யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும், ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். தரியு ராஜாவின் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே இது நடந்தது. தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 1ஆம் தேதியிலே இந்த செய்தியை கொடுக்கிறார். நீங்க குறைவுபட்டது காரணம், ஆலயத்தை கட்டவில்லை, போய் மரங்களை வெட்டி கொண்டு ஆலயத்தை என்ன செய்யுங்க, கட்டுங்கள். ஸ்தோத்திரம். 6ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே, 1ஆம் தேதி செய்தியை கேட்கிறாங்க, 24ஆம் தேதி இந்த வேலையை என்ன செய்றாங்க, செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுகிறார்கள். ஆக ஸ்தோத்திரம். அர்த்தசாஸ்திர ராஜா தடை பண்ணினான், இப்பொழுது இப்பொழுது புதிய ராஜா தோன்றியிருக்கிறார், அவருடைய பெயர் தரியு. நீங்கள் தரியு ஆட்சி செய்த 2ஆம் வருஷம் வரைக்கும் அந்த தடைப்பட்டிருந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வேலையை ஆரம்பித்தோன்ன மறுபடியும் அவர்கள் தரியுவுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். நீங்க 2வது கடிதம் எழுதினவர்கள் பார்த்தீங்கன்னா, முதல் கடிதம் எழுதினவர்கள் அந்த 19 வருஷத்தில் அவர்களுக்கு என்ன ஆனது தெரியாது. ஆல் ஆஃப் தம் ஹேட் பாஸ்ட் அவே. புதிதாக கடிதங்களை எழுதினவர்கள் யார் என்று நீங்கள் சகரியா புஸ்தகத்தில், அந்த எஸ்ரா புஸ்தகத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதுவும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தத்னாய் சேத்த. நீங்கள் எஸ்ராவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அக்காலத்திலே நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அதிபதியாகிய தத்னாய் என்பவனும் சேத்தார் பொல்னாயும் அவர்கள் வகையராவும் அவர்களிடத்துக்கு வந்து, அதாவது நீங்க முந்தின லிஸ்ட்ல வாசித்தவர்கள் பெயர்கள் எதுவுமே இதுல வராது. தத்னாய் என்ற ஒரு கவர்னர், இப்படி புதுசா புதிய ஆட்கள், இவர்கள் ஆப்போசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. முந்தினவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் கைக்கூலி கொடுத்தார்கள், வேலையை தடுப்பதற்காக கைக்கூலி கொடுத்தார்கள் அர்த்தசாஸ்திராவுக்கு. இப்ப இவர்கள் இப்பொழுது ஆலயத்தின் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் என்ற தகவலை ரொம்ப டீடைல்ஸாக கொடுத்தார்கள். இவர்கள் இந்த ஆலயத்தை வேலையை ஆரம்பிக்கிறது யார் யார் என்று சொல்லி தலைவர்களுடைய பெயர்களை எல்லாம் எழுதி யாருக்கு அனுப்புனாங்க, தரியுவுக்கு அனுப்புனாங்க. ஆனா காண்டவருடைய கரம் இவர்களோடு இருந்தபடியாலும், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியாலும், தரியுவிடத்திலே கடிதம் போய் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வருகிற முன்பாக
இவர்களுக்கு வேலை தடையில் வேலை செய்து கொண்டே இருந்தாங்க. தரியு அங்கே இந்த கடிதத்தின் நகல் வந்தபோது ஆராய்ந்து பார்த்தபோது, ஸ்தோத்திரம், ஏற்கனவே அதாவது அர்த்தசாஸ்திரா தற்காலிகமாக கோரேஷ் போட்ட கட்டளை என்று தெரிந்திருந்தும் கைக்கூலி வாங்கிவிட்டு அந்த வேலையை தடை செய்தான். அது அவனுக்கு மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் தரியு அதை அந்த அரண்மனையிலே விசாரித்த போது தங்களுடைய முந்தின ராஜா கோரேஷ் போட்ட கட்டளையின் நகலை கண்டுபிடித்த போது அவன் ஒரு கடிதம் எழுதினான். கர்த்தருடைய வேலை அதன் ஸ்தானத்தில் நடைபெற வேண்டும், அஸ்திபாரம் பலமாயிருக்க வேண்டும், சாலமோன் கட்டின அதே அளவு கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. அதன் அகலம், நீளம், உயரம் எப்படி இருந்ததோ அதுல ஒன்றும் குறைவிடாமல் இருக்க வேண்டும். அந்த ஆலயத்தின் சகல தேவைகளுக்கும் ராஜாவின் கஜனாவில் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்கப்பட வேண்டும். பலி செலுத்துவதற்கான மிருக ஜீவன்கள் ராஜ நம்முடைய சார்பாக அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயத்தின் வேலையை தடை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டில் இருந்து உத்திரத்தை பிடுங்கி அவன் தூக்கிலிட வேண்டும், தூக்கிலிடப்பட வேண்டும் என்ற கட்டளையை தரியு அரசன் கட்டளையிட்டான். இப்பொழுது இந்த தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர்கள் வேலையை ஆரம்பித்தார்கள். ஆகாய் தீர்க்க தரிசனம் 1 கடைசி வசனத்தில் தரியுவின் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே நடந்தது. 7வது மாதத்திலே, அது 4 மாத வித்தியாசத்தில் 4 செய்தி வருகிறது. அந்த ஜனங்கள் 2 விஷயத்தினாலே ஆலயத்தை கட்டக்கூடிய மக்களுக்கு 2 விதத்தில் they were discouraged by 2 ways. ஒன்று, முதியவர்கள்லாம் அழுகிறாங்க. எதை நினைத்து? சாலோமோன் எவ்வளவு அழகான ஆலயத்தை கட்டினா, கோல்டன் டெம்பிள், எல்லாமே பொற்களால் செய்யப்பட்டது, அதை அழிந்து போய்விட்டதே என்று. அதுபோல இப்பொழுது செய்யக்கூடிய ஆலயம் இருக்குமா? இப்பொழுது அதுபோல கோல்டெல்லாம் பதிக்க முடியுமா? விலையேறப்பட்ட கற்களால் சாலமோன் தேவாலயத்தை கட்டியிருந்தான், அது அழிஞ்சு போயிட்டே என்று சொல்லி அதை நினைச்சு அழுதாங்க. 2வது, லோக்கல்ல இன்னும் எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. தரியுவினிடத்திலேயும் இப்பொழுது பெட்டிஷன் போட்டிருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட போது ஆலயத்தை கட்டி கொண்டிருந்த மக்களுடைய மனதிலே ஒரு அலுப்பு அல்லது ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் வந்தது. அப்பொழுது இதை உணர்ந்த ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு. என்ன சொல்லுகிறார்? செருபாபேலே திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவாவின் பிரதான ஆசாரியனே திடன் கொள்ளுங்கள், தேசத்தின் எல்லா ஜனங்களே என்ன செய்யுங்க? திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்பொழுது மிகவும் திடப்படுத்தப்பட்ட அவர்கள் முழு பலத்தோட வேலையை செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த நாளில் தான் ஆண்டவர் சொல்றாரு 24ஆம் தேதி, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். 24ஆம் தேதியாகி அந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை. அப்ப அந்த நாள், அதே 9ஆம் மாதம் 24ஆம் அந்த தேதி, அதுக்கு முன்னாலே ஆலயத்தின் வேலை ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் எல்லாருமே முழு மனதோடு செயல்பட முடியாத, அஸ்திவாரம் போட்டு, அஸ்திவாரம் முழுமையான வேலை ஆரம்பிக்கவில்லை. அந்த 24ஆம் தேதி தான் ஸ்தோத்திரம், ஆக்சுவல் டே ஆஃப் லேயிங் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் காட், அல்லது உண்மையாக கர்த்தருடைய வேலை ஆரம்பித்த நாள் என்று சொல்லலாம். நீங்க ஸ்தோத்திரம், அவர்கள் எருசலேமுக்கு வந்த 2வது ஆண்டிலே அஸ்திவாரம் போட்டார்கள் என்று சொன்னாலும் அங்கே டேட் குறிக்கப்படவில்லை. ஆனால் இந்த ஆகாய் தீர்க்க தரிசனத்திலே அந்த டேட் வாரியாக சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அங்க வேலை ஸ்டார்டட், பட் இன்ஸ்டன்ட்லி இட் வாஸ் ஸ்டாப்ட். பட் இங்கே அவர்கள் முழு பலத்தோட வேலையை ஆரம்பித்து அஸ்திவாரம் போட்டு கட்ட அந்த தொடங்கின அந்த நாள்ல ஆக்சுவல் டே இஸ் ரெஃபர்ட். ஆலயத்தின் அஸ்திவாரம் போட்டு ஆலயத்தில் வேலை செய்ய ஆரம்பித்த நாளில் இருந்து
கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினார். ஆகாய் தீர்க்க தரிசனத்திலே 2:18 சொல்றாரு, நீங்க வேலையை ஆரம்பித்ததுக்கு முன்னால நடந்ததை யோசித்து பாருங்க. அப்போ 50 குடம் இருக்கும் என்று எதிர்பார்த்தீங்க, 20 குடம் இருந்துச்சு. ஆனா இந்த ஆலயத்தின் வேலையை ஆரம்பித்த பின்பு உங்களுக்கு நடக்க போகிறதை பாருங்கள். இந்த நாள் முதற்கொண்டு உங்களை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். இப்பொழுது நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். இது நடந்த ஹிஸ்டரி. ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு வேலையை செய்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினார். ஆசீர்வதிக்க தொடங்கினார். நம்முடைய வாழ்க்கையில புதிய ஏற்பாட்டில் நாம தான் தேவாலயம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே இயேசு சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது என்று அங்கே சொன்னதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சபை, ஆண்டவருடைய ஆலயம் என்பது ஒரு பில்டிங் அல்ல. ரட்சிக்கப்பட்ட மக்களின் கூட்டம், இண்டிவிஜுவலாக ஒவ்வொருவரும், கிறிஸ்துவுக்குள்ளான ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆலயமாயிருக்கிறோம். இந்த தேவ ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுதல் என்பது எதை காட்டுகிறது என்றால், என்றைக்கு தேவனால் இரட்சகராக அனுப்பப்பட்ட இயேசுவை உங்கள் ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அதுதான் உங்கள் வாழ்க்கையின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அல்லது தேவனுடைய ஆலயமாய் மாறுவதற்கு நீங்கள் அஸ்திபாரம் போடக்கூடிய ஒரு நாள். இயேசு கிறிஸ்து அஸ்திபாரம். அப்ப என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோமோ அதுதான் the day of accepting Jesus as our Lord is the actual day of laying foundation for our Christian life. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல் என்ன செய்யணும்? சில ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்ட நாம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம், இயேசு ஆலயமாக கட்டப்பட வேண்டும். ஆண்டவரை உண்மையாக ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து கர்த்தர் மக்களை ஆசீர்வதிக்க தொடங்குவார். ஆமென். ஆபிரகாம் அந்நிய தேவர்களை வொர்ஷிப் பண்ணி கொண்ட காலத்தில் அவன் ஒன்றுமில்லை. அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ மனைவி இருந்தால் ஸ்தோத்திரம், அவனுக்கு வேற எந்த அவனுடைய காரியத்தில் விசேஷமாய் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. என்றைக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து வந்தானோ அன்று முதல் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க தொடங்கினார். எலியா என்ற தீர்க்கதரிசியை நாம பிரபலமாய் பேசுகிறோம். எலியா ஒன்ஸ் அப்பான் டைம் எந்த முகவரியும் இல்லாத மனிதனாயிருந்தான். தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து யெகோவா ஆண்டவரோடு அண்டிக் கொண்டபடினாலே அவன் மிகவும் மேன்மைப்படுத்தப்பட்டான். கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். ஆகையினால ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து ஆண்டவர் மக்களை ஆசீர்வதிப்பார். அஸ்திவாரம் போடுகிற நாள் அந்த 24ஆம் தேதியில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொன்னாரே, அதுபோல நாம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள் அது ஒரு ஆசீர்வாதத்தின் துவக்கத்தின் நாள். உண்மையாக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் அந்த நாட்களில் ஆசீர்வதிப்பார். நிறைய பேருக்கு இயேசுவை நன்றாக தெரியும். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களை விட இயேசுவை தேவகுமாரன் என்றும் வரக்கூடிய மேசியா என்றும் அறிந்த நல்ல அறிவு பெற்ற யான்னு சொன்னா உலகத்தில் இருக்கிற மக்களை விட நன்கு அறிந்தையாதான் பிசாசு நன்கு அறிந்திருக்கிறான். பிசாசுக்கு இயேசுவை தெரியும், இயேசுவையும் தெரியும், உன்னையும் தெரியும். சில அசுத்தாவிகள் இயேசுவை குறித்து உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தன. சோ அறிந்ததல்ல, ஏற்றுக்கொள்ளுதல் மிக முக்கியமானது. நிறைய பேருக்கு இயேசுவை தெரியும், ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்ள யோவான் சுவிசேஷம் 1:12 என்ன சொல்லுகிறது? அவர் மேல் விசுவாசமாய் இருந்தால் மட்டும் போதாது, விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுதல் என்று நாம் பார்க்கிறோம். அவரை ஏற்றுக்கொள்ளுதல். ஏற்றுக்கொண்ட நாம்
அவருக்காக செயல்பட வேண்டும். அதுதான் கட்டப்படுதல். கொலோசையர் 2 அதிகாரம் 6 வசனத்திலே, after accepted Jesus as your Lord, we must be built upon him as his dwelling place. அவருடைய வாசஸ்தலமாக கட்டப்பட வேண்டும் என்று கொலோசியர் 2:6 வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே அவர் மேல் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆலயம் கட்டுவது 1 by 1, ஒவ்வொரு செங்கல் ஒவ்வொரு கல்லை வைத்து கட்டுவார்கள். இது போல நாம ஆண்டவருக்காக செய்யக்கூடிய கிரியைகள் ஒவ்வொன்றும் கிறிஸ்து மேல் கட்டுவதற்கு அடையாளம். 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை சொல்லிவிட்டு அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அந்த வேலைப்பாடு என்பது ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய கிரியைகளை பார்க்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனுக்காக செயல்பட வேண்டும். அது எதை காட்டுகிறது என்றால், ஸ்தோத்திரம், நாம் அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். எபேசியர் 2 அதிகாரம் 21, 22, 23 ஆகிய வசனத்திலே, நீங்கள் அனைவரும் ஆவியினால் இணைக்கப்பட்டு தேவனுடைய ஆலயமாக அவருக்குள் இணைக்கப்பட்டு வருகிறீர்கள், கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். நாம கட்டப்படுதல் என்பது அவருக்காக ஊழியம் செய்தல், ஆத்துமாதாயம் செய்தல், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிதல், அவரோடு உள்ள நல்ல அவர் மூலம் நாம் ஆத்துமாதாயம் செய்தல், இதெல்லாம் அவருக்கு மேல் நம்மை கட்டுவதை காட்டுகிறது. இவ்விதமாய் கட்டப்பட்டு வர கட்டுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும். நாம் தேவனுக்காக செயல்படும் போது ஆண்டவர் நம்மை சொன்னபடி ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்திலே நீங்கள் கர்த்தரால் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ ஆண்டவர் மேல் கட்டப்படுவோம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்மண்டை வருவதற்கு திரும்புவதற்கு கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வியாதிகளை சுகமாக்கும், குடும்பத்தில் எதிர்பார்ப்புகளை சந்தியும். உம்முடைய சமூகம் ஆசீர்வாதம் யாவரோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.